அனைவருக்கும் வணக்கங்க. மார்கழி மாதம் மிகவும் சிறப்பாக ஆண்டாள் நாச்சியாரது திருக்கோயிலில் பச்சை பரத்தல் வைபவம் முடிந்து அத்தியன உற்சவம் தொடங்குவதற்கு முன்பாக பெரிய பெருமாள் கருட வாகனத்தில் இருந்தருவார். அந்த அற்புதமான சேவையைத்தான் இப்போ நம்ம சேவிச்சுட்டே இருக்கோம். பெருமாள் ஏன் மித்த எல்லா வாகனமும் இருக்கும்போது கருட வாகனத்தில் வரணும் அப்படின்னா தாயார் சொல்லியிருக்காளே, நீ சீக்கிரம் வந்து கிருபை பண்ணணும், எல்லாருக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, யானை எங்கேயோ இருந்து ஆதி மூலமேன்னு கேட்டதே, நீ அப்போ என்ன செஞ்ச, ஓடி போய் நீ கிருபை பண்ணையே. யானைக்கு வந்து சோஸ்திரம் சொல்ல தெரிஞ்சதா, ஸ்லோகம் சொல்ல தெரிஞ்சதா, ஒன்றுமே சொல்ல தெரியல. ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதும் நீ என்ன செஞ்ச, பறந்து போய் கருடன் மேலே ஏறி பறந்து போய் கிருபை பண்ணையே. அதே போல் பக்தர்களுக்கெல்லாம் நீ கிருபை பண்ணணும்னு தாயார் சொல்கிறா இல்லையா. அப்படி நமக்கெல்லாம் கிருபை பண்ணுவதற்காக பெரிய பெருமாள் அவ்வளவு அழகாக கருட வாகனத்தை சேவை சாதிச்சார். அதைத்தான் நம்ம சேவிச்சோம். அடுத்ததாக பகல்பத்து மண்டபம் சேவிச்சுன்னு இருக்கோம். பகல்பத்து மண்டபம்ங்கிறது எங்கே இருக்குன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவிலுடையான் மேல்தலம் இருக்கு இல்லையா, அந்த சன்னதியில் மேல்தளத்தில் தான் பகல்பத்து மண்டபம்னு சொல்லப்படுகிற அந்த பகல்பத்து மண்டபத்தில் பகல்பத்து உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா பெருமாள்களும் எழுந்தருளியிருப்பாங்க. ஆமாங்க, நம்ம ஆண்டாள் ரெங்கமன்னாரோட அழகாச்சாமன எழுந்தருளியிருப்பா. பெரிய பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரோடு எழுந்தருளியிருப்பாங்க. ஆழ்வார் ஆச்சாரியன்கள் எல்லாருமே எழுந்தருளியிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அரையர் சேவை நடைபெறும். எல்லோரும் வாழ்வில் அவசியம் சேவிக்க வேண்டிய சேவை. ஆமாங்க, அரையர் சேவை அத்தனை அண்ணா இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில். இன்னொரு நாள் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அரையர் சேவை பற்றி நம்ம அவசியம் பார்ப்போம். இன்றைய தினத்திற்கான பாசுர ஓவியம் கோலந்தான் ரொம்ப அழகாக அலமேலு ரங்கராஜன் மாமி நமக்காக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. இன்றைய தினம் திருப்பாவை பாசுரத்தை அழகாக அந்த பாசுர ஓவியம் மூலமாகவே நம்ம அனுபவித்து சேவிப்போம். தாயார் சொன்னாலே, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு. அதாவது கீழ்வானம் நல்லா செக்குச்சுவேன்னு செவந்திருக்கான், கிழக்கு பக்கம் வெளுத்து இருக்கான். கிழக்கு பக்கம் என்ன செய்ய விடிய தொடங்கிருச்சான். அப்பொழுது என்னவா, எருமைகள்லாம் மேய்ச்சலுக்காக என்ன செய்யறதான் புறப்பட்டு போயாச்சான். எல்லாம் அங்கங்கே வந்து என்னதான் பசும்புள்ளெல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறதான். ஏன்னா தாயார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரை தானே கோகுலமாக நினச்சிட்டு இருக்கா. ஆயர்பாடியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தொழில் வந்து என்னது, மாடுகளை மேய்க்கிறது தானே. அப்படி இருக்கும்பொழுது எருமை மாடுகள்லாம் எல்லாம் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டான். எல்லாமே மைதானத்தில் அந்த பச்சை பசேன்னு புல்லுன்னு விளைஞ்சிருக்கே, அதை என்ன செய்தான் மேய்ச்சின்னு இருக்கான். எல்லா தோழிகளும் என்ன செஞ்சாங்க, நீராடுவதற்கு வந்தாச்சு, ஒன்றை மட்டும் காணுமே அப்படின்னு ஒரு தோழியை எழுப்பின்னு இருக்காளாம். போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை. எல்லோரும் கிளம்பி போகிறவங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டுருக்கேன், நீ வந்து அவசரப்படாதீங்க, எல்லோரும் சேர்ந்து வரட்டும்னு என்ன சொல்கிறோம், உனக்காக நாங்கள் காத்துட்டுருக்கோம். உன்னை நாங்கள் எப்படி அழைக்கிறோம், கூவி கூவி அழைக்கிறோமா. கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் அப்படின்னு சொல்கிறா. உன்னை நாங்கள் எப்படி உன்னை வா நீராட போகணும், நேரம் ஆகிடுத்து அப்படின்னு சொல்லி உன்னை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் எல்லாரும் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று உன்னை என்ன செய்கிறோம், கூப்பிட்டுருக்கோம். ஒரு தோழி வந்து ரொம்ப உறங்கி போயிட்டாலா, அவளை எழுப்பும் விதமாக தாயார் சொல்கிறா. அதுலேயே கண்ணனோட பெருமைகளை சொல்கிறா. அவள் வந்து கிருஷ்ணானுபவத்தை ரொம்ப கொண்டாடுறா இல்லையா. பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய. அதாவது கண்ணன் அவதாரம் பண்ணினப்ப அங்கே ஆயர்பாடியில் கோகுலத்தில் வந்து என்னம்மா, ஒவ்வொரு தடவையும் அரக்கர்கள் வந்து ஒவ்வொரு ரூபத்தில் வந்தாங்களே, பறவையாக குதிரையா அப்படிலாம் யானையால்லாம் வந்தாங்களே. அந்த அரக்கர்களையெல்லாம் நீ என்ன செஞ்சான், வாயை பிளந்து கொன்றவனை, கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை எல்லாம் ஜெயிச்சவனாம் நம்ம கண்ணன். அப்பேற்பட்ட கண்ணனை, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவன்கிறாளாம் பெரிய பெருமாளை. பெருமாளுக்கெல்லாம் பெருமாள் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் நினைத்தது பெரியவன் அவன்தான். எல்லோருக்கும் தலைவன் யாரு, நம்ம பெருமாள் தான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அவன் எப்படி நம்மளுக்கு என்ன செய்வானா, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம நினச்ச மாத்திரத்துலேயே அவன் நம்மளுக்கு என்ன செய்வான், நடத்தி கொடுப்பான். அது மட்டும் இல்லை, எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும்ங்கிற மாதிரி தாயார் என்ன சொல்கிறான்னா, நல்லன மட்டும்தான் எண்ணணும். அது நமக்கு தேவையா, இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு தேவையா, நம்ம ஆசைப்படுறது நியாயமான ஆசை தானா. நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், பெருமாள்கிட்ட போய் சொல்லுவோம். ஒரு சில ஆசைகள் பிறரை பாதிக்காமலும் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பிற கர்மாக்கள் எதுவும் நம்மளை சேராமல் ஏற்கனவே நம்ம
சேர்த்து வைத்த கர்மாவெல்லாம் தொலைக்கிறதுக்காகத்தான் பெருமாளோட திருவடியில் வந்து நம்ம பிடிச்சின்னு நின்றுருக்கோம். இனிமேல் நம்ம என்ன செய்யணும், இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு அது மூலியமாக யாருக்காவது ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடாது, அப்படி ஒரு துன்பமும் நமக்கு நேராமல் யார் பெருமாள் தான் காப்பாற்றணும் நம்மளை. அதனால் நமக்கு ஆசைப்பட்டு கேட்குறோம். அந்த ஆசைகள் வந்து நம்ம நல்ல ஆசைகள் தானா அப்படிங்கெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நமக்கு அவன் என்ன செய்யணுமா, கிருபை பண்ணணும். பெரிய பெருமாள் நமக்காக கிருபை பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த கீழ்வானம் வெள்ளென்று அந்த பாசுரத்தை தாயார் அத்தனை அழகாக பாடியிருக்கிறாள். போன பாசங்களையெல்லாம் தாயார் சொன்னாலே, ஆமாம் நம்ம வந்து என்ன செய்யணும், இனி வந்து பிறவியெல்லாம் வேண்டாம், இனி வந்து நம்ம என்ன செய்யணும், பெருமாள் திருவடியை பிடிச்சுண்டு இருந்தாலே போதுமா, செய்த பாவங்கள் அனைத்தும் எப்படியுமா தீயில் பட்ட தூசு போல அது என்ன செய்யும், பறந்துடும்னு சொன்னாலே, அதே போல் இந்த பாசுரத்தில் அத்தனை அழகாக தாயார் சொல்கிறா, நமக்கு வந்து வேணுங்கிறதையெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரிதானா அப்படிங்கிறத ஒரு தகப்பன் சுவாமியாக இருந்து ஆராய்ஞ்சு நமக்கு பெருமாள் கிருபை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். இன்றைய தினத்திற்கான பாசுர ஓவிய கோலம் ரொம்பவே அழகாக நமக்காக வரைஞ்சி அனுப்பியிருந்தாங்க அலமேலு ரங்கராஜன் மாமி அவங்களுக்கு மிக்க நன்றி. மிகவும் நன்றாக இருந்தது அலமேலு ரங்கராஜன் மாமி. நாம் நாளைய தினம் மார்கழி நீராட்ட உற்சவம், தாயாரோட எண்ணெய் காப்பு உற்சவம் பத்திரிகையெல்லாம் நம்ம அவசியம் நம்ம வந்து பார்ப்போம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே விசிபிள் ஆகும். கூடியிருந்து குளிர்ந்தேட ரெம்பாவாயின்னு சொன்னாலேங்க நம்ம தாயார். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆண்டாள் பெரிய பெருமாள் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியை பார்க்கலாம். மார்கழி கோலங்கள் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அலமேலு ரங்கராஜன் அவர்கள் வரைந்து அனுப்பிய கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது, அத்தனை அழகாக இருக்குது. பெருமாளோட மச்சாவதாரத்தை குறிக்கும்படியாக அந்த மீன், அடுத்ததாக சங்கு, பாஞ்சசன்ய சங்கு எல்லாம் அவ்வளோ அத்தனை அழகாக கோலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி அலமேலு ரங்கராஜன். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம ஈஸ்வரி செல்வம் RR நகர்லேருந்து வரைந்து அனுப்பிய ஒரு அழகான ஒரு வண்ண கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். மயில், வேல், அடுத்ததாக முருகப்பெருமாளது திருக்கை அப்படின்னு ரொம்பவே அழகாக அந்த ஓவியத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் அம்பத்தூர்லேருந்து பத்மாவதி ராஜகோபால் அவங்க அனுப்பிய வண்ண கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். தாமரை, அதனை சுற்றி அழகாக தீபங்கள் எரிவது போல் ரொம்பவே அழகாக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பத்மாவதி ராஜகோபாலன், நன்றி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம சித்ரா வெங்கட் கும்பகோணத்திலிருந்து ரொம்பவே அழகாக வரைந்து அனுப்பிய ரங்கோலியை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இன்றைய தினமும் நம்ம எல்லோரது கோலமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் நம்ம அனுபவித்து ஆண்டாள் நாச்சியாரோட உற்சவங்களோடு சேர்ந்து கோலங்களும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுர பாடலை கலை வளர்மணி உமா சந்திரசேகர் அவங்களோட குரலில் கேட்போம் வாங்க. கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேவான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும், மேவான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரே போகாமற் காத்து உன்னை, போவான் போகின்றாரே போகாமற் காத்து உன்னை, கூவான் வந்து நின்றோம், கூவான் வந்து நின்றோம், கூவான் வந்து நின்றோம், ஓது கரமுடைய, கூவான் வந்து நின்றோம், ஓது கரமுடைய, பாவாயெழுந்திராய் பாடி பறை கொண்டு, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவா
நன்றி. குருநாதர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய பெருமாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.